हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् असुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ பகவானோட டீச்சிங்கை கேட்டதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு இப்போது கர்மயோகத்தோட ரோல் பற்றியும் ஞான யோகத்தோட ரோல் பற்றியும் டவுட் ஆனது ஏற்பட்டது. ஸோ அர்ஜுனன் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, கர்மயோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் சாய்ஸ் இருக்குது போல இருக்கு. இது ரெண்டுத்தில் நான் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணினா போகிறோம், அதுவே எனக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஸோ இது அர்ஜுனனுடைய கன்ஃபியூஷன் மட்டும் இல்லை, லோகத்தில் இருக்கிற நிறையா பேருடைய கன்ஃபியூஷனும் இது. ஸோ இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கிருஷ்ணர் எங்கேயுமே இது ரெண்டுமே ஆப்ஷனல் அப்படின்னு ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. ஸோ நாம் படிக்கிற எந்த ஒரு வேதாந்த கிரந்தத்தை எடுத்துட்டாலும் யூனிஃபார்மாக ஒன்றே ஒன்று தான் சொல்லும், மோட்சத்துக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னு தான் சொல்லும். தமேவ வித்வான் அமிர்த இஹ பவதி நாண்யஃப் பந்தா அயனாய வித்யதே. பந்தா ந அந்யஃப் பந்தா, பந்தானா வழி மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். ந அந்யஃப் பந்தா, ஞானத்தை தவிர வேற ஒரு வழி இல்லை. அப்போ எல்லாருமே இந்த கர்மயோகம் அண்ட் ஞான யோகம் ரெண்டுத்தையும் ஒருத்தரும் கோ த்ரூ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் இப்போ இங்கே அவனுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். ஏன்னா இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்பரேட்டரி சாதனா. கர்மயோகம் மோட்சத்தை கொடுக்குமானா கர்மயோகம் மோட்சத்தை கொடுக்காது. ஆனால் கர்மயோகம் பின்ன என்ன கொடுக்கும்? ஞான யோக்கியதாவை கொடுக்கும். ஞானத்தை அடையறதுக்கு நமக்கு ஒரு யோக்கியதை தேவைப்படுறது. அந்த யோக்கியதையை இந்த கர்மயோகம் நமக்கு கொடுக்கும். அதனால கர்மயோகமா ஞான யோகமா அப்படிங்கிற சாய்ஸே இல்லை. இப்போ ஒன்று இன்டைரக்டாக மோட்சத்துக்கு வழிவகுக்கிறது. எது எது இன்டைரக்டாக மோட்சத்துக்கு வழிவகுக்கிறது? கர்மயோகம். அப்போ இன்னொன்று டைரக்டாக மோட்சத்தை கொடுக்கறது. அது என்னது? ஞான யோகம். இப்போ அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணுறது மூலமாக ஞான யோகம் டைரக்டாக நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது. ஸோ இந்த பாயிண்ட்டை அர்ஜுனன் சரியாக கிராஸ்ப் பண்ணிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டான். இதுதான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஆனால் அவன் அந்த கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அதனால இப்போ அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்குறான். இந்த ரெண்டில் நான் இப்போ எதை ஃபாலோ பண்ணணும்?
இப்போ கிருஷ்ணருக்கும் வந்து அர்ஜுனனை கமாண்டு பண்ணுறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ அவர் நினச்சாருன்னா சொல்லியிருக்கலாம்ல, அதெல்லாம் ஆன்சர்லாம் பண்ண முடியாது, நான் சொன்னேன்னா நீ செஞ்சு தான் ஆகணும், இப்போ சண்டை போடுன்னா சண்டை போடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கிருஷ்ணர் பண்ணவே இல்லை. அவன் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப மெனக்கெட்டு ஒரு விஷயத்தையும் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லணும்னா கூட பரவாயில்லை அப்படின்னு கிருஷ்ணர் அகெயின் மறுபடியும் அவனுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ அவருடைய ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, அர்ஜுனன் இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவன் அப்புறம் டிசைடு பண்ணணும், அதுதான் அவருடைய விஷயம். ஸோ இப்போ அதனால் வந்து இப்போ ஆன்சர் சொல்லணும்ல கிருஷ்ணர். அவன் கேட்டிருக்கான், ஏன் வந்து நீனு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுற. இப்போ நான் வந்து போன கிளாஸில் சொன்ன மாதிரி, இப்போ சத்தியம் வத அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு அட்வைஸாக சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வேல்யூவே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை இல்லையா. அதுக்கு நான் மதிப்பே கொடுக்கல அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் வந்து சத்தியம் பேசணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூயும் வந்து கடைப்பிடிக்காமல் விட்டுடலாம். ஆனால் அந்த சத்தியத்துடைய மதிப்பு இருக்குல்ல, அதை புரிய வைக்கிறது தான் டீச்சிங். சத்தியம் வதங்கிறது ப்ரீச்சிங் அப்படின்னு சொன்னால், சத்தியம் பேசுறதுனுடைய மதிப்பை புரிய வைக்கிறதுக்கு பேர் டீச்சிங். அதனால தான் அ வேல்யூ இஸ் அ வேல்யூ only when the value of the value is valued by you. இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட். இதை நோட் பண்ணி சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. A value is a value only when the value of the value is valued by you. எப்போ வந்து அது வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம், அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருந்தாதான், அதை நாம் வேல்யூ பண்ணினாதான் அந்த வேல்யூவை நாம் வந்து ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும். சொன்ன மாதிரி கிருஷ்ணர் இங்கே டீச் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறார், ப்ரீச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலை. இப்போ வந்து கர்மயோகம்னா இது, ஞான யோகம்னா இது அப்படின்னு சொல்லிடலாம். நான் இங்கே வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், கர்மயோகத்துடைய இம்பார்ட்டன்ஸை சொல்கிறார், கர்மயோகம் பண்ணுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகிறதுன்னு சொல்கிறார். அப்புறம் ஞான யோகத்துடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லி, ஞான யோகம் பண்ணுறதுனால உனக்கு, ஞான யோகம் ஃபாலோ பண்ணுறதுனால உனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்கிறார். இப்போ இது எல்லாத்தையும் வந்து அவனுக்கு வேல்யூவாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்து, இப்போ நீ டிசைடு பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் வந்து இங்கே பண்ணுறார். ஸோ இப்போ என்ன ஆன்சர் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 3, பேஜ் நம்பர் 60 and 61. ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்க்யானாம் கர்மயோகேன யோகினாம். இந்த ஸ்லோகம் மூலமாக கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு 2 விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஒன்று வந்து சாதனா அப்படின்னு சொல்கிறோம், அதாவது டிசிப்ளின், நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னொன்று வந்து நிஷ்டா. நிஷ்டா அப்படின்னு சொன்னால் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு அர்த்தம். இப்போ சாதனா அப்படிங்கிறத யோக அப்படிங்கிற வார்த்தை மூலமாக கிருஷ்ணர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்புறம் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத நிஷ்டா அப்படிங்கிற வார்த்தை மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இப்போ சாதனா ஆர் யோகா, இதில் நம்மளுக்கு சாய்ஸ் இல்லை, கரெக்டா? சாதனா ஆர் யோகா அப்படின்னா இந்த இடத்துல என்ன சாதனா? கர்மயோக சாதனா, ஞான யோக சாதனா, இதில் நமக்கு சாய்ஸு இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா கர்மயோகம் ப்ளஸ் ஞான யோகம் இஸ் ஈக்குவல் டு
மோக்ஷம். ஆனால் நிஷ்டா இருக்கு இல்லையா, லைஃப் ஸ்டைல், இதில் நமக்கு சாய்ஸ் ஆனது இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். லைஃப் ஸ்டைல் அப்படின்னா நம்ம வாழற அந்த வாழ்க்கை முறை. அப்போ 2 வாழ்க்கை முறை இருக்குன்னு சொல்கிறார். ஒன்று வந்து பிரவிருத்தி மார்க்கம், இன்னொன்று நிவிருத்தி மார்க்கம். பிரவிருத்தி மார்க்கம் அப்படின்னா ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு அர்த்தம். பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லைஃப். இப்போ நம்மளாம் என்ன மார்க்கத்தில் இருக்கோம்? பிரவிருத்தி மார்க்கத்தில் இருக்கோம். ஏன்னா பிரைம் மினிஸ்டரோடு நம்மளுக்கெல்லாம் ஜாஸ்தி வேலை இருக்குது இல்லையா, டே இன் அண்ட் டே அவுட் நிறைய வேலைகள் இருக்குது, நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்கா. ஸோ நம்ம வந்து பிஸியாக ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டுட்டே இருப்போம். இன்றைக்கி வந்து எனக்கு வேலை இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு பண்ண போகிற வேலையை பற்றியோ அடுத்த வருஷம் பண்ண போகிற வேலையோ பற்றி கூட நான் யோசித்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு என்னால் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த லைஃப் ஸ்டைலுக்கு பேர் பிரவிருத்தி மார்க்கா. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நிவிருத்தி மார்க்கம். ஸோ வித்ராவல் லைஃப் அப்படின்னா ஒரு செக்லூடட் லைஃப், குவைட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். வித்ராவல் லைஃப் அது வந்து சந்நியாசிஸ்லாம் இருக்கா இல்லையா, அது வந்து ஒரு நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம். சந்நியாச ஆசிரமத்தை வந்து நம்ம நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது 2 சாதனா இருக்குல்ல, என்ன 2 சாதனா இருக்குது? கர்மயோக சாதனா, ஞான யோக சாதனா. அப்போ இந்த 2 சாதனாவை பேஸ் பண்ணி வேதம் நம்மளுக்கு 2 விதமான லைஃப் ஸ்டைலையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. 2 சாதனா, தேர்ஃபோர் 2 லைஃப் ஸ்டைல்ஸ். இப்போ வந்து என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த லைஃப் ஸ்டைலில் எனக்கு என்னெல்லாம், நான் என்ன மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வந்து வாழ்க்கை முறையை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, வாட் ஆர் தி கிவன் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு ஐடியல் பாசிபிலிட்டியை சாஸ்திரமே நம்மளுக்கு சொல்லியும் கொடுக்குறது. ஒன்று வந்து ஒரு பர்சன் பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சு அப்புறம் வானப்பிரஸ்தா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் சந்நியாசம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சதுர்த்த ஆசிரமம் ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாள். இதுதான் ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல். இப்போ எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் என்ன பண்ணணும்னா இந்த 4 ஸ்டேஜஸையும் ஒருத்தரும் வந்து ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணி கிராஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த கர்மயோகம் அப்படிங்கிற சாதனா இருக்கு இல்லையா, இதை வந்து நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டியூசிவ் லைஃப் ஸ்டைல் நமக்கு தேவைப்படுறது. அதுக்கு வந்து கிரகஸ்த ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப கண்டியூசிவாக இருக்கும் அப்படின்னு வேதமே நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஏன்னா கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கர்மயோகம்னா பிஸி லைஃப் எல்லாம் நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இப்போ நான் வந்து பண்ணணும். அது பண்ணணுன்னா என்கிட்ட வந்து நிறைய ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கணும். எந்த ஒரு காரியம் பண்ணணுன்னாலும் நம்மக்கிட்ட வந்து அதுக்கு உண்டான அப்ராப்ரியேட் திரவியங்கள் இருக்கணும்ல, பணம் இருக்கணும், அப்புறம் நம்மளை சுற்றி மனுஷாக இருக்கணும், அப்புறம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது எய்டெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் இருந்ததுனா தான் நம்மளால் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே வந்து இப்போது பண்ண முடியும். இப்போ அதுக்கு தோதான இடம் இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எதில் நம்மளுக்கு பாசிபிளாக கிடைக்கும் அப்படின்னா, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நமக்கு பாசிபிள். ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, கிரகஸ்தாஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல, நமக்கு மட்டுமே சில விஷயங்களெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வேதம் வந்து அலோவ் பண்ணுறது. அப்போ நம்ம வந்து நிறைய பணம்லாம் வச்சுக்கலாம். பணம்லாம் வச்சுக்கலான்னா எதுக்கு வச்சுக்கலாம்? கொடுக்கறதுக்காக வச்சுக்கணும். எதுக்கு சம்பாதிக்க சொல்கிறது? அடுத்த வாளுக்கு கொடுக்கறதுக்காக பணத்தை சம்பாதின்னு சொல்கிறது. நாம் என்ன பண்ணுறோம்? சேர்த்து வச்சுக்கிறோம் இல்லையா, அது வேறு விஷயம். ஆனால் பணத்தை நாம் வந்து ஹேண்டில் பண்ணலாம், பணம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸை நாம் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அந்த புடை சூழலாம் சொல்லுவோம்ல, நம்மளுடைய லிஸ்ட்டெல்லாம் இப்போ வந்து ஒரு வாசை தெளித்து ஒரு கோலம் போட்டு ஒரு காவி இட்டோன்னா நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு கூப்பிட்ருவோம்ல, நீங்கள்லாம் வாங்கோ நீங்கள்லாம் வாங்கோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டெல்லாம் யாருக்கு அலவுடுனா
கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவளுக்கு அந்த மாதிரி நிறைய மக்களை வந்து நாம் சுற்றி வச்சுக்கலாம். உற்றார் உறவினர்லாம் நம்மளுக்கு வந்து அலௌடு. அப்போ கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்துட்டு நீ வந்து கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணு. கர்மயோகம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உனக்கு அந்த ஞான யோக்கியதா வந்து கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஆரம்பித்து கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே என்டர் பண்ணி அங்கே வந்து இந்த கர்மயோகம் அப்படிங்கிற சாதனாவை ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய மைண்டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அதாவது ஞான யோக்கியதா எனக்கு இப்போ கிடச்சிருது அப்படின்னு சொன்னால், அப்புறம் சாஸ்திரம் சொல்கிறது நீ நெக்ஸ்ட்டு சந்நியாச ஆசிரமத்துக்குள்ளே என்டர் பண்ணி இந்த ஞான யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி ஞானத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா சந்நியாச ஆசிரமம் அப்படின்னு போயிட்டோன்னா அங்கே வந்து எப்படி அந்த ஆசிரமமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, யாருமே சொந்த பந்தங்கள் யாருமே இருக்கக்கூடாது, எந்த விதமான பொசஷனும் நமக்கு இருக்கக்கூடாது. அதாவது என் பேரில் ஏதாவது ஒரு பின் இருக்கலாமான்னா, நம்ம பேரில் ஒரு பின்னு கூட எனக்கு சொந்தம் அப்படின்னு நாம் கொண்டாட முடியாது. எதுவுமே நம்மளோட பேரில் வச்சுக்கக்கூடாது. இதுக்கு பின்ன அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் டிசைன் பண்ணியிருக்கு வேதம் அப்படின்னா, அங்கே பிரதானமாக நம்மளோட வேலை என்ன அப்படின்னா ஞான விஷயங்களை கேட்கறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. இப்போ நம்மளுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குல்ல, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு கிளாஸுக்கெல்லாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிளாஸுக்கு கிளம்பும்போது தான் என்ன ஆகிறது, யாரோ ஒருத்தர் வராதவா வந்திருக்கே, கிளாஸ் தானே நான் அப்புறம் போய்க்கிறேன், இது வாரம் தான் இருக்குது அப்படின்லாம் நம்மளால் சொல்கிறோம்ல. அப்போது கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தால் பிரதானமாக நம்மளால் வந்து இந்த ஞான விஷயத்தில் ஈடுபட முடியறது இல்லை. அதனால் சந்நியாச ஆசிரமம் அப்படிங்கிறது வந்து பிரதானமாக இதுக்காகவே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன சொல்கிறது சாஸ்திரம், இந்த மாதிரி 4 ஆசிரமத்துலேயும் நீ ட்ராவல் பண்ணி சந்நியாச ஆசிரமத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா இந்த விஷயங்களெல்லாம் கேட்டு ஞானம் அடைஞ்சு உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சன்னியாசி அப்படின்னு சொன்னால் அவளுக்கும் சில ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ் எல்லாமும் இருக்குது. இப்போ நம்ம கிரகஸ்தா அப்படின்னா நம்மளுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சன்னியாசிக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னா ருத்ரம் சமக்கம் அதெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இப்படி பாராயணம் பண்ணுவோம் இல்லையா. அவள் என்னத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னா உபனிஷத்தெல்லாம் அவள் பாராயணம் பண்ணணும், பிரம்மசூத்திர பாஷ்யமெல்லாம் அவள் பாராயணம் பண்ணணும். இதுதான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டியூட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ டெய்லி கர்மாவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஞான யோகம் ரிலேட்டட் கர்மா தான் அவளுடைய டெய்லி கர்மா. இப்போ ஞானத்துக்கு எந்த செலவும் கிடையாது. எதுக்கு செலவு? கர்மத்துக்கு மட்டும்தான் செலவெல்லாம் பண்ணணும், ஞானத்துக்கு நோ செலவு. அதனால தான் சன்னியாசிக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் கூட நாட் அலவுடு. அப்போ அவளுக்கு பசிச்சா என்ன பண்ணுவா பாவம், என்ன பண்ணணும், பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு கேட்டு தான் அவள் வாங்கி சாப்பிடணும். அவள் என்ன கொடுக்குறாளோ அதை தான் அவள் சாப்பிடணும். இப்போ இதுக்கு பேர் வந்து நிவிருத்தி மார்க்கம். ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டியாக சொல்கிறது. 4 ஆசிரமத்துலேயும் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜாக க்ராஸ் பண்ணியும் நம்மளோட லைஃபுடைய கோலை நாம் அடையலாம். நெக்ஸ்ட்டு பிரம்மச்சரியத்துலேருந்து கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே நாம் என்டர் பண்ணுறோம். கிரகஸ்தாசிரமத்தில் நம்ம வந்து கர்மயோகம் எல்லாம் வந்து இப்போது ஃபாலோ பண்ணலாம். இப்போ கர்மயோகம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு நம்மளோட மைண்டும் வந்து இப்போ ப்யூரிஃபை ஆகியிருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, இப்போ எனக்கு வந்து சந்நியாசம் எடுத்துக்கிறதுலலாம் அவ்வளோ இஷ்டம் இல்லை, எனக்கு வந்து அந்த அளவுக்கு மைண்ட் மெச்சூரிட்டியும் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், கிரகஸ்தாசிரமத்திலேயே கண்டினியூ பண்ணிட்டு இந்த ஞான விஷயங்களை நாம் வந்து கேட்கலாம். இப்போ நம்மளாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆக்சுவலாக இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த செகண்ட் ஆப்ஷனை தான் நாம் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து கிச்சனில் வேலை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இப்போ ஏதாவது ஒரு குக்கர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குக்கரோட ஹேண்டில் இருக்குல்ல, அந்த ஹேண்டில் வந்து நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 2-3 மாதத்துக்கு தான் அந்த ஹேண்டில் டைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், லூஸ் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவா, எடுத்து
அதை வந்து டைட் பண்ணுவாள்ல, எதை வச்சு டைட் பண்ணுவா? நம்ம வீட்டில் என்ன ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் அப்படியே பத்திரமா வாங்கி வச்ச மாதிரியே இருக்குமானா எங்கே இருக்குன்னே தெரியாது. என்ன பண்ணுவோம்? எய்தர் ஸ்பூன் ஆர கத்தி அதை எடுத்து அந்த ஸ்க்ரூவை வந்து அப்படி இப்படிலாம் எப்படியோ டைட் பண்ணி அதை அப்படியே மேனேஜ் பண்ணி அது திருப்பியும் இன்னொரு 2 மாதத்துக்கு ஓடும், திருப்பியும் லூஸ் ஆகும், திருப்பியும் எடுத்து இது பண்ணுவோம்ல. அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்கிறது கத்திங்கிறது ஆக்சுவலாக கட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, நீ ஒரு ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணுறதுக்கே நீ அந்த கத்தியை யூஸ் பண்ணுறியே. அப்போ நீ கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துட்டு வரவா போகிறவாளையெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு நீ வந்து இந்த ஞான விஷயங்களையும் கேட்டு மோட்சத்தை அடையலாம். இப்போ அதையே உனக்கு யூஸ் பண்ண தெரியறது அப்படின்னா அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். அதெல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னத்தையோ பண்ணி, இப்போ யாராவது புதுசாக வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கிளாஸ் கிளம்பும்போது வந்துட்டான்னா என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் பாருங்களேன், நீங்கள் பேசிகிட்டே இருங்கோ, ஒரு டிவி பார்த்துட்டே இருங்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்னு. அது எப்படி வந்து ஸ்க்ரூ டிரைவருக்கு பதிலாக கத்தியை இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நமக்கு இந்த கிரகஸ்தாசிரம லைஃப் ஸ்டைலையும் இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தெரியணும். அதை தான் கிருஷ்ணர் நம்மளுக்கு இங்கே சொல்லி கொடுத்துட்டுருக்க. ஸோ இது வந்து 2வது ஆப்ஷன். அப்போ கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துட்டு ஞான விஷயத்தையும் நாம் வந்து ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணி மோட்சம் அடையலாம். 3வது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அது என்ன பாசிபிலிட்டி? பிரம்மச்சரிய ஆசிரமம். இது வந்து கம்பல்சரி, எல்லாருமே பிரம்மச்சரியத்தில் இருப்போம் இல்லையா? அப்போ நான் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே என்டரே பண்ணாமல் டைரெக்டாக சந்நியாசம் எடுத்துக்கிறது, இதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது இந்த மாதிரி எடுத்துட்டா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, மைண்ட் பியூரிஃபிகேஷனுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்காது, அவ்வளோவா இருக்காது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ அதனால் வந்து ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்காது. அப்போ சன்னியாசி வந்து கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அவள் வந்து கிரகஸ்தா எப்படி மேனேஜ் பண்ணுறாளோ அதை சன்னியாசி வந்து கர்மயோகத்தை அந்த லைஃப் ஸ்டைலில் வந்து மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து 3 மெத்தடு வந்து பாசிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. இதில் கிருஷ்ணர் வந்து ஃபஸ்ட்டு 2 மெத்தட்ஸை தான் ப்ரிஸ்கிரைபே பண்ணுறது. என்ன 2 மெத்தட்ஸு? எதர் ஒரு ஆசிரமமாக இருந்து 4த்தையும் கோத்ரூ பண்ணுன்னு சொல்கிறார். இல்லைன்னா தயவு செஞ்சு கிரகஸ்தாசிரமத்திலேயே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த 3வது பாசிபிலிட்டி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி விஷயம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாராலையும் வந்து டைரெக்டாக சந்நியாசம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வந்து தேவைப்படுறது. அதனால இந்த ஃபஸ்ட்டு 2 மெத்தடில் நீ எதையாவது ஒன்றை ஃபாலோ பண்ணிக்கோ அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். அர்ஜுனனுக்கு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்கும் அதை வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். அப்படின்னா எய்தர்வே நீ இப்போ கிரகஸ்தனா கண்டினியூ பண்ணணும். 2 மெத்தட்லேயும் என்னது? கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு தானே அதுக்கப்புறம் அவனால் வந்து சன்னியாசம் எதுக்கு போக முடியும். அப்போ கிரகஸ்தாசிரமத்தில் எதுக்கு இருன்னு சொல்கிறார்? கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கிரகஸ்தாசிரமத்தில் இரு அப்படின்னு சொல்கிறார். அதனால இப்போது நீ வந்து யுத்த களத்திலேருந்து ஓடி போயிடலான்னு முயற்சி பண்ணாதே. ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லப்படுற டீச்சிங். ஸோ 3வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது? த்விவிதா நிஷ்டா மயா புரோக்தா. 2 விதமான நிஷ்டா என்னால் சொல்லப்பட்டது. புரோக்தானா நான் என்னால் சொல்லப்படுகிறது. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். எப்போ சொன்னாராம்? புரா புரோக்தா. புரானா ரேஸ் அப்படின்னா நான் முன்னாடியே இதை சொல்லிட்டேன். எவ்வளோ முன்னாடி? ரொம்ப முன்னாடி. வேதத்தில் ஆல்ரெடி இந்த விஷயங்களை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். வேதத்வாரா நான் வந்து இந்த விஷயங்களை சொல்லிட்டேன். இப்போ கீதா அப்படிங்கிற விஷயமே எதுக்காக இப்போ பகவான் வந்து பகவத்கீதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டுருக்கார் அப்படின்னா, வேதத்தை ரிவைவ் பண்ணுறதுக்காக தான் பகவத்கீதாவே வந்திருக்கு. இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அந்த காலம் அந்த மாதிரி. இப்போ வந்து அந்த காலத்தில் அது இருந்தது, இந்த காலத்தில் இப்போ இந்த
பகவத்கீதா, அந்த காலத்தில் வேதம் இருந்தது. அதை யார் இப்போ வந்து ஆண்டனா அதெல்லாம் வச்சு திருப்பியா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு எல்இடி டிவி, எல்சிடி டிவி, அதுக்கேற்ற மாதிரி நிறைய அமேசான் இதெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி இப்போ உனக்கு இதையே நான் வந்து புதுசாக உனக்கு ரிவைவ் பண்ணி, அதில் சொல்ல விஷயந்தான். டிவிங்கிறது என்ன ஒரு பர்பஸ் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறது இல்லையா, ஆடியோ அண்ட் வீடியோ. முன்னாடி ஆண்டனாலாம் வச்சு திருப்பி திருப்பி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருந்தேன். இப்போ வந்து டெக்னாலஜிலாம் அட்வான்ஸ் ஆனதுனால கலரில் வந்து நீ அதே விஷயத்தை தான் பார்க்குற, அதே படம் தான் இப்பயும் பார்த்துட்டுருக்கேன், ஆனால் வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி வேதத்தில் அன்றைக்கி என்ன விஷயத்த சொன்னேனோ அதே விஷயத்தையே இப்போ உனக்கு கீதாங்கிற பேரில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ புறா புரோக்தா, முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன். அப்போ சிருஷ்டி வரும் பொழுதே வேதமும் வந்தது இல்லையா, அப்போவே இந்த விஷயங்களை எல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். யார்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார் கிருஷ்ணர் அப்படின்னா பிரம்மாஜிக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த உபதேசம் வந்து கிடச்சிது. அதனால தான் அவருக்கு பேர் வந்து பத்மநாபா அப்படின்னு விஷ்ணுவை சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா பிரம்மாஜி எங்கேருந்து வந்தார், நாபிக் கமலத்திலேருந்து வந்ததுனால தான் அவருக்கு பத்மநாபா அப்படின்னு விஷ்ணுக்கே பேர். ஸோ நாபிக் கமலத்துலேருந்து வந்த பிரம்மாஜிக்கு ஃபஸ்ட்டு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுவோம்ல ஆஃபீஸில். யார் பண்ணால் ஃபஸ்ட்டு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னால் பகவான் தான் வந்து பிரம்மாஜிக்கு ஃபஸ்ட்டு இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பிரம்மாஜி பாக்கி பேருக்கு எல்லாருக்கும் வந்து அதை வந்து கொடுத்தார். அதனால தான் இப்போ கூட வந்து பிரம்மாஜி வந்து பிரம்மலோகத்தில் இருக்கார் இல்லையா. யாரெல்லாம் பிரம்மலோகத்துக்கு போகிறாளோ வேறு வழியே இல்லாமல் பிரம்மாஜி இந்த மாதிரி உட்காந்துட்டு கிளாஸ் எடுப்பார். 4 தலை இருக்கு இல்லையா, 4 தலையிலையும் ஒரு தலையில் ஒரு உபனிஷத் வாயால் நடந்துகிட்டே இருக்கும். உனக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சு இந்த கிளாஸ் முடிஞ்சு இப்படி நம்ம வந்து சுற்றி வந்து இந்த விஷயத்தை கேட்டே ஆகணும். அதுதான் அங்கே பண்ணிட்டு இருக்கார் பிரம்மலோகத்தில் பிரம்மாஜியும். ஸோ முன்னாடியே நான் வந்து இந்த விஷயத்தை சொன்னேன். என்ன விஷயம் சொல்லியிருக்கேன், த்விவிதா நிஷ்டா, 2 லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். எங்கே, அஸ்மின் லோகேனா இந்த லோகத்தில், இந்த உலகத்தில். எஸ்பெஷலி இதை வந்து நான் மனுஷனுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா மிருகங்களுக்கு இந்த 4 ஆசிரமம் வந்து ரிலவெண்ட்டே கிடையாது. ஏன்னா மிருகத்துக்கு ப்ராப்ளமும் இல்லையே. யாருக்கு ப்ராப்ளம் இருக்குது, இப்போ நம்மக்கிட்ட வந்து எந்த மிருகமும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை, எனக்கு வந்து இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னு எந்த மிருகமும் கம்ப்ளைண்ட் பண்ணல. நம்ம தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இல்லையா, ப்ராப்ளம் இருக்குன்னு. அதனால பகவான் யார் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாளோ அவளுக்கு சொல்யூஷனும் இருக்குது அப்படின்னு நமக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கார். ஸோ என்னவா, சாங்கியானாம் நிஷ்டாகா, ஒன்று வந்து சந்நியாசி லைஃப் ஸ்டைல். இங்கே சாங்கியா அப்படின்னா சந்நியாசி அப்படின்னு அர்த்தம். நிவிருத்தி மார்கா, அந்த சந்நியாசிக்கு நிவிருத்தி மார்கா என்னது, என்ன பண்ணணும்வா, ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணுற லைஃப் ஸ்டைலை சந்நியாசிகளுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா வேறு எந்த டியூட்டியும் இப்போ சந்நியாசிகளுக்கு இல்லை. எல்லா விஷயத்துலேருந்தும் அவளுக்கு வந்து விதி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் அவளெல்லாம் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் கூட அவள் ஃபுல்லாக சேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் எவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு வந்து இது கொடுக்கறது, கிராண்ட்ஸ் கொடுக்கறது அப்படின்னா ஓம் அப்படின்னு சொன்னால் போகிறோம். மொத்த காயத்ரி மந்திரமும் அதில் இன்க்ளூடட் அப்படின்னு சந்நியாசிகளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. உடனே நாம் வந்து ஓ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே ஷார்ட்கட் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ இந்த சயின்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து கவர்மெண்ட்டில் கிராண்ட்ஸ்லாம் கொடுப்பாள்ல, எதை பற்றியும் கவலைப்படாத, ஒன்லி ரிசர்ச், அதை பற்றி மட்டும்தான் நீ பார்க்கணும். அந்த மாதிரி சந்நியாசிகள் வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் வெறுமை இந்த ஞான யோகத்தில் மட்டுமே ஈடுபட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதம் நிறைய விதிவிலக்கு அவளுக்காக வந்து கொடுக்கறது. சரி, அவள் வந்து அதுலேயே ஈடுபட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தவாளுக்கு அவள் அதை ப்ராப்பகேட் பண்ணணும். அதுதான் சந்நியாசிஸோட ஆக்சுவல் வேலை. அதனால தான் அவள் வந்து சாப்பாடு, அப்புறம் க்ளோதிங், தங்குற வீடு, எதை பற்றியும் அவள் கவலைப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் வேதம் என்ன சொல்கிறது, கிரகஸ்தா வந்து சன்னியாசியை பார்த்துக்கணும் அப்படின்னு கிரகஸ்தாளுக்கு ஒரு டியூட்டியாக அதை வந்து கொடுத்துருக்கு. இப்போ சன்னியாசியை யாரை ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னா நாம தான் வந்து அவளை ரக்ஷணம் பண்ணணும்.
ஸோ தட் அவள் வந்து இந்த ஞான யோக லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் யோகினாம்னா இந்த இடத்துல யார்? கர்மயோகம் பண்ணுறவா. அப்படின்னா கிரகஸ்த ஆசிரம லைஃப் ஸ்டைலையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். எதுக்கு? கர்மயோகின, கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கிரகஸ்தாசிரம லைஃப் ஸ்டைலையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நிஷ்டா, கிரகஸ்தாசிரமம் ஒரு லைஃப் ஸ்டைல், சந்நியாச ஆசிரமம் இன்னொரு லைஃப் ஸ்டைல். ஸோ கர்மயோகம் அப்படின்னு சொல்லிட்டாலே பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னு அர்த்தம். பஞ்சமகா யஜ்யம் பற்றி நாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டாலே கான்ட்ரிபியூட்டரி லைஃப் ஸ்டைல்னு அர்த்தம். நம்ம வந்து எப்பயுமே இவாக்கிட்டேருந்து நம்ம என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ கர்மயோகம் நம்மளை என்ன பண்ண வைக்கும்? இவாளுக்கு நாம் என்ன கொடுக்கலாம், இப்படியே நம்மளுடைய தாட் ப்ராசஸையே வந்து கர்மயோகம் வந்து சேஞ்ச் பண்ணிடும். அடுத்த வாழ்க்கை என்னால் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்காகவே கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ 2 லைஃப் ஸ்டைல்ஸ் என்னால் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 4. ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்யசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எந்த லைஃப் ஸ்டைலை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ, ஆனால் எந்த லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சாதனால உனக்கு நோ சாய்ஸ் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். ஒன்று வந்து மைண்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு நாம் அண்டர்கோ பண்ணுற சாதனா, இன்னொன்று வந்து ஞானத்தை அடையறதுக்கு நாம் அண்டர்கோ பண்ணுற சாதனா. இந்த 2 சாதனால உனக்கு சாய்ஸ் இல்லை, லைஃப் ஸ்டைலில் உனக்கு சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இப்போ இந்த ஞானத்தை அடையிற சாதனா இருக்கு இல்லையா, இது வந்து டெஃபினட்டாக எல்லாருமே அண்டர்கோ பண்ணணுங்கிறதையும் அதே வேதம் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க. ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அப்படின்னா சாஸ்திரத்தை படி, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை கேளு அப்படின்னு அதே வேதம் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. ஆனால் வந்து இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பார்த்தோன்னா இந்த சாஸ்திரம் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. அதனால தான் எல்லோரும் இப்போ நீங்கள் கூட வேதாந்தா கிளாஸா அப்படின்னு எல்லோரும் வாயை பொழந்துட்டு தான் உங்களை வந்து அனுப்பிச்சிருப்பா இல்லையா. கேம்பா வேதாந்தா கிளாஸா அப்படின்லாம் கேட்குறா. அப்படின்னா இந்த நாலேஜுக்கு நாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுது. இப்போ வேதாந்தத்தில் அப்படி என்ன இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் நாம் இங்கே வந்ததுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஏன்னா சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் அ லெங்த் ஆஃப் டைம், அதுதான் வந்து வேதாந்தா ஸ்டடி. ஸோ சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னே இதுக்கு பேர். நீங்கள் வந்து சாப்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது மாதிரி இது வந்து எஸ்இபி அப்படின்னு சொன்னால் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு பகவத்கீதாலேயே, இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பகவத்கீதா படிச்சேன்னா அதுக்கு அர்த்தம் ஒரு 4 லைனில் எழுதிட்டு இதான் அர்த்தம் அப்படின்னு நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பேன். ஆனால் அப்படியா இருக்குது இந்த விஷயம்? ஒரு ஸ்லோகத்துலேயும் எவ்வளவோ உள்ளர்த்தங்கள் வந்து பொதிஞ்சிருக்குல்ல. ஒரு கிளாஸ்லேயே பார்த்தா நம்ம 3-4 ஸ்லோகத்துக்கு மேலே நம்மளால் வந்து கவர் பண்ணவே முடியல. அப்போ எவ்வளோ வந்து மீனிங்ஃபுல்லாக பகவான் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். ஸோ டீப் மீனிங் வந்து ஒன்றுத்தையும் இருக்குது. இப்போ நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பட் கிருஷ்ணர் சொல்றார் அதுக்கு முன்னாடி கர்மா இஸ் இம்பார்ட்டண்ட். அப்போ கர்மத்தோட எம்ஃபசைஸ் வந்து இங்கே பண்ணப்படுறது, அதாவது கர்மத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே சொல்லப்படுறது. ஸோ அர்ஜுனா, நீ கர்மாவை அவாய்டு பண்ணாதே அப்படின்னு சொல்கிறார். டியூட்டியை நெக்லெக்ட் பண்ணாதேன்னு இங்கே வந்து அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறார் ஆர் டீச் பண்ணுறார். அதுக்கு 3 ரீசன்ஸும் சொல்கிறார் ஏன் நீ வந்து கர்மாவை அவாய்டு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. என்ன சொல்கிறார்? ஆக்ஷனே பண்ணாமல் இருந்தால்
மோட்சம் கிடைக்காது. இப்போ அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், மோட்சம்தான் பெஸ்ட்டு, அப்புறம் ஆக்ஷன் பண்ணுறதுனால மோட்சம் கிடைக்க போகிறது இல்லை, இப்போ ஆக்ஷன் பண்ணாமல் இருந்தால் எனக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லையா. அதனால இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், ஆக்ஷனே பண்ணாமல் இருக்கிறதுனால உனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது இல்லை. இப்போ எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்மளால் சம்சாராவை அவாய்டு பண்ண முடியுமா? எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால மனசில் ஏற்படுற சோகம் மோகம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுமானா அவாய்டு பண்ண முடியாது. ஸோ டியூட்டியை விட்டு எஸ்கேப் ஆனேன்னா எனக்கு மன நிம்மதி கிடைக்குமா? ஒரு நாளைக்கும் கிடைக்காது. ஏன்னா எங்கே போனாலும் நம்மளுடைய மனசில் இருக்கிற கஷ்டங்கள் நம்மளை துரத்தின்றே தான் இருக்க போகிறது. இப்போ அங்கே போனால் அங்கே அப்போ என்ன தோணும், இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்க போகிறது. ஏன்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு தாங்க முடியாத பிரச்சனை ஏற்படுறதோ அப்போல்லாம் நம்ம மனசில் ஒரு தாட் வரும்ல, எப்படியோ இதெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டா நன்னா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு. விட்டுட்டு எங்கே ஓடுவோம், எங்கேயோ ஒரு ஆசிரமத்துக்கு, அங்கே ஆசிரமத்துக்கு போனால் எப்படி இருக்கும், அது இது இப்படி இருக்குது, யாருமே இல்லை, ஒருத்தர் கூட நம்மளோட பேச மாட்டேங்கிறோம், இதுக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலாம், அங்கேயாவது அட்லீஸ்ட் பேசுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் ஞானத்தோடு இருந்தால் மட்டுமே நம்மளால் இந்த மன நிம்மதியை என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா ப்ராப்ளம் வெளியில் கிடையாது, ப்ராப்ளம் உள்ளே இருக்குது. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ப்ராப்ளம் வெளியில் இருக்கிறதா தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடிடலாம், எல்லாத்துலேருந்தும் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அந்த தவறான ஐடியாவை ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் இங்கே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறார். ஸோ கர்மாவை விடுறதுனால ஒரு நாளைக்கும் மோட்சம் கிடைக்காது. ந கர்மனாம் அனாரம்பாத். அனாரம்பாத்னா பண்ணாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். கர்மனான ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால, ஸோ அது டியூட்டியாக இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம், ஏதாவது சர்வீஸாக இருக்கலாம், அதெல்லாம் அவாய்டு பண்ணுறதுனால புருஷா நைஷ்கர்மியம் ந அஷ்ணுதே. புருஷகான ஒரு பர்சன், நைஷ்கர்மியம்னா இந்த இடத்துல மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம். ந அஷ்ணுதே அடைவது இல்லை. இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போது சந்நியாசம் எடுத்துட்டா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வேதத்தில் சில சென்டென்சஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவன் டெஃபினட்டாக கேட்டிருப்பான்ல, அவன் அங்கங்கே குருகுலம்லாம் போய் படிச்சிருப்பான், அங்கங்கே கேட்டிருக்கான். அப்போ அதெல்லாம் என்னது, சந்நியாசம் எடுத்துட்டா மோட்சம் கிடைக்கும்னு வேதம் சொல்கிறதே அப்படின்னு அவனுக்கு திருப்பி ஒரு டவுட் அவனுக்கு ஏற்படலாம் இல்லையா. அதனால தான் என்ன சொல்கிறோம், இந்த கீதா ஆர் வேதாந்தம் இதெல்லாம் நாமளே இண்டிபெண்ட்டாக படிக்கக்கூடாது. இண்டிபெண்ட்டாக படித்தா எங்கேயாவது ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துடுதுன்னா நம்ம மனசு என்ன சொல்லணும், இதுவே தப்பாக தான் இருக்குது, இதுக்கு மேலே என்ன நாம் படிச்சுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு அங்கேயே நாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் இன்னொருத்தர் கீழே போய் இதை படிக்கும் பொழுது இந்த பாசிபிள் டவுட்ஸ் எல்லாமும் அவள் சொல்லி அதையும் நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணுவாள். இப்போ டியூட்டி எல்லாம் ரினவுன்ஸ் பண்ணுறதுனால அதை தான் சந்நியாசம் சொல்கிறோம் இல்லையா, ரினன்சியேஷனை தான் சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால உனக்கு இப்போ மோட்சம் கிடைக்காதுன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் சந்நியாசத்தினால மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வேதத்தில் சில சென்டென்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ கூட அந்த மந்திரம் சொன்னால், ந கர்மணா ந பிரஜயா தனேன ந தனேன தியாகேனைக அமிர்தத்வ மானசுஹு அப்படின்னு அந்த மந்திரமானது சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா நீ பண்ணுற கர்மத்தினால உனக்கு மோட்சம் இல்லை, உனக்கு பிறந்திருக்கே அதனால் உனக்கு மோட்சம் கிடைக்குமானா டெஃபினட்டாக உனக்கு அதனால் மோட்சம் கிடையாது. பிரஜையானா நம்ம பசங்கனால நம்மளுக்கு நம்ம போனதுக்கப்புறம் அவள் இந்த கர்மாலாம் பண்ணுவாளே, அதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த தனேன பணத்தினால உனக்கு மோட்சம் கிடைக்குமா, கிடைக்காது.
அதனால வந்து அப்போ எல்லாம் எப்போ மோட்சம் கிடைக்கும்? தியாகேனைக அமிர்தத்வ மானசு, தியாகத்தினால மட்டுமே மோட்சம் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் சொல்கிறது. தியாகம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணுறது. இப்போ ரினன்சியேஷனால் மோட்சம் உண்டு அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது. அப்போ சந்நியாசம்னால மோட்சம் இருக்குது அப்படின்னா ஏன் கிருஷ்ணர் வந்து இப்படி சொல்கிறார் அப்படின்னு உனக்கு டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து இந்த வார்த்தையை இங்கே சொல்கிறார். அப்போ எங்கெல்லாம் சந்நியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோமோ அங்கெல்லாம் என்ன கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஞானத்துடன் கூடிய சந்நியாசம், ஞான சகித சந்நியாசம் அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்த மந்திரம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப். வாட் இஸ் தி செகண்ட் ஹாஃப்? வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாத் சந்நியாச யோகா யதய சுத்த சத்வாஹா அப்படின்னு அந்த மந்திரமானது வரும். இப்போ சந்நியாசம் கிரேட்டு, ஆனால் நாட் தி மியர் ஆரஞ்ச் ட்ரெஸ், காஷாய வஸ்திரம் இருக்குல்ல, அது மட்டும் வந்து உனக்கு மோட்சத்தை கொடுத்துடாது. அப்படி இருக்கிறதுனால தான் ரெண்டு நிஷ்டா இருக்குது. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனுக்கும் மோட்சம் இருக்குது அப்படின்னா வாட் இஸ் தி காமன் ஃபேக்டர்? பின்ன ஞானத்தினால மட்டுமே மோட்சம். அப்போ மியர் சந்நியாசம் உனக்கு மோட்சத்தை கொடுக்காது. இப்போ எங்கேயோ ஒரு ஹிமாலயாஸில் போய் உட்கார்ந்துக்கிறதுனால உனக்கு மோட்சம் வந்து கிடைக்க போகிறது இல்லை. வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதா, விஞ்ஞானம்னா ஞானம், அறிவு, வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செல்ஃப் நாலேஜ் இருக்குல்ல, அதில் நம்மளுக்கு நிச்சயமான திருடமான ஞானமானது இருக்கணும். இப்போ சந்நியாசம் எப்போ கிரேட்டு அப்படின்னா பேக்டு பை ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி. வேதாந்தம் இல்லாமல் சந்நியாசம் மட்டும் இருந்ததுன்னா அது ஒன்றும் பெருசாக கிரேட்டுன்னெலாம் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இங்கே ரெண்டாவது லைனில் அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறார். சந்நியசனாத் ஏவ, சந்நியாசனாத் ஏவ, வெறும் சந்நியாசத்தினால, அதாவது ஜஸ்ட்டு ஆசிரமாவை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால, ஆசிரமாவையும் நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்? இந்த டியூட்டி எல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, எங்கேயாவது விட்டுட்டு ஓடிடலாம் போல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீ வந்து ஒரு சந்நியாச ஆசிரமத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் அதனால உனக்கு மோட்சம் கிடைக்குமான? சித்திம் ந சமதி கச்சதி, அதனால உனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். சித்தி அப்படின்னா இந்த இடத்துல மோட்சம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லைனில் நைஷ்கர்மியம்னாலும் மோட்சம், செகண்ட் லைனில் சித்தி அப்படின்னாலும் மோட்சம், ரெண்டுமே சினானிமஸ். அப்போ சந்நியாசம் எடுத்துக்கிறதுனால மோட்சம் இஸ் நாட் கேரண்டீட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சப்போஸ் சந்நியாசம் எடுத்துட்டா மோட்சம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு, அப்போ என்ன பண்ணலாம்? லைனில் நிற்க வச்சு ஒருத்தருக்கும் வந்து இந்தா நீ சன்னியாசி ஆகிடு, சன்னியாசி ஆகிடுன்னு பிளஸ் பண்ணினோம்னா எல்லாருமே வந்து சன்னியாசி ஆகிடுவா, எல்லாருக்கும் நேச்சுரலாக வந்து மோட்சம் கிடச்சிடும். அதனால் அதையும் இங்கே கிளாரிஃபை பண்ணுறேன். ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருக்கிறதுனால உனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது இல்லை, அப்புறம் வெறும் சந்நியாசம் எடுத்துக்கிறதுனாலையும் உனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது இல்லை. சந்நியசனாத் ஏவ, ஏவங்கிற வார்த்தை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏவன மியர் ரினன்சியேஷனாலையும் உனக்கு மோட்சம் கிடைக்காது. அப்போ எதுதான் மோட்சத்தை கொடுக்கும்? ஞானம் மட்டுமே மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார். ரெண்டாவது ரீசனும் சொல்கிறார், அது வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகா நம்பர் 5. நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்மக்ருத் கார்யதே ஹ்யவசக் கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைஹி. இப்போ இந்த டியூட்டி எல்லாம் விடுறதுனால உனக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் வெறும் சந்நியாசத்தினால உனக்கு மோட்சம் கிடைக்காது. இங்கே வந்து ரெண்டாவது ஆர்கியூமெண்ட் என்ன சொல்கிறார்? எல்லா ஆக்ஷன்ஸையும் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறார்.
ஆக்டிவிட்டீஸே பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆக்ஷனே பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். ஏன்னா எல்லாருமே அட் எனி பாயிண்ட் இன் டைம் ஏதோ ஒரு ஆக்ஷனை பண்ணிட்டு தான் இருப்போம். க்ஷணம் அப்பி அகர்மகிருத் ந திஷ்டதி. நம்மளுக்கே புரியறதில்ல, க்ஷணம் அப்பி அகர்மகிருத் ந திஷ்டதி. ஒரு க்ஷணம் கூட எந்த கர்மமும் பண்ணாமல் யாராலையும் இருக்க முடியாது. இப்போ ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் சும்மா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்? கையை கூட உங்களுக்கு கட்டி போட்டுட்டா எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கேன்னா அப்போ என்ன ஆகும்? இப்போ மைண்ட் என்ன பண்ணும்? டபுள் டியூட்டி போட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கும். கை காலெல்லாம் ஆக்டிவாக இருந்தால் கூட மனசு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். கையெல்லாம் எதுவுமே வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா இப்போ மனசு வந்து இன்னும் வேகமாக நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். எப்போ வந்து இது மைண்ட் இப்படி தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்? எப்பயாவது ஒரு வாட்டியாவது நம்ம வந்து கண்ணை மூடிண்டு ஏதாவது தியானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேள் அப்படின்னு சொன்னால் அப்போ தெரியும். அந்த தியானத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் வந்து 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 போகும். யாராவது கூப்பிடலைன்னா கூட எப்படி தோணும் நம்மளுக்கு? கூப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ ஜாத்து க்ஷணம் அப்படி, எப்பவுமே ஒரு க்ஷணம் கூட. ஜாத்து அப்படின்னு சொன்னால் எவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ யாராலையும் குவைட்டாக இருக்க முடியாது. ஏன் குவைட்டாக இருக்க முடியாது? அதுக்கும் ரீசன் கொடுக்குறார். பிரகிருதி ஜைஹி குணைஹி காரியத்தே. இப்போ ஒவ்வொரு பர்சனும் ஏதோ ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறா. எது ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்னா பிரகிருதியுடைய 3 குணங்கள் ஒருத்தரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது. வாட் இஸ் பிரகிருதி? இப்போ வந்து ஒரு கோல்டு பேங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேங்கிள், செயின், வேறு என்ன, ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 ஐட்டம் இருக்குன்னா இது இப்போ எதால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கோல்டுனால் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த கோல்டு பல்க் ஆஃப் கோல்டு ஒரு கோல்டு பிஸ்கெட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கோல்டு பிஸ்கெட்டில் 98% கோல்டு, 2% காப்பர். ஏதாவது போட்டால் தானே இது ஆர்னமெண்ட்டாக பண்ண முடியும்ல. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் அது இருக்குது அப்படின்னா அதுலேருந்து பண்ண பேங்கிள், செயின், ரிங்கில் எவ்வளோ % கோல்டு, எவ்வளோ % காப்பர் இருக்கும்? 98% கோல்டு, 2% காப்பர். இப்படி தான் இருக்கும் இல்லையா? அப்போது எதனால் ஆக்கப்பட்டிருக்கோ அதனுடைய காரணத்தில் என்ன இருக்கோ அதுதான் காரியத்தில் இருக்கும் இல்லையா? இது வந்து இப்போ இந்த கோல்ட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த உலகம் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா பிரகிருத்திலேருந்து இந்த உலகம் வந்திருக்கு. பிரகிருதிக்கு இன்னொரு பேர் தான் மாயா அப்படின்னு பேர். இப்போ அந்த மாயாவுக்கு 3 குணங்கள் இருக்கு. திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன 3 குணங்கள்? சத்வ, ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 குணங்கள் இருக்குது. அந்த 3 குணம் உடைய மாயாலேருந்து தான் என்டையர் பிரபஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த என்டையர் பிரபஞ்சத்துலேயும் என்ன இருக்கும்? அந்த 3 குணங்களும் என்டையர் பிரபஞ்சத்தில் இருக்கும். இப்போ இந்த மைக்குக்கு கூட 3 குணங்கள் இருக்கும். என்னோடய உடம்புல 3 குணங்கள், டெஸ்கில் 3, எல்லாத்துலேயும் அந்த 3 குணங்களும் இருக்கும். ஆனால் எங்கே வந்து வேறுபடும் அப்படின்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் த 3 குணாஸ் ஒரு ஐட்டம்லையும் வேறுபடும், டிஃபர் ஆகும். ஆனால் எல்லாத்துலேயும் இந்த 3 குணம் டெஃபினட்டாக இருந்தே தீரும். அப்போ காரியே காரண குணா அனுவர்த்தந்தே, இது ரூல். காரணத்தில் என்ன இருக்கோ கண்டிப்பாக அது காரியத்தில் இருந்தே தீரும். அதனால தான் என்ன சொல்கிறோம்? அப்பா அம்மாவுடைய குணாதிசயங்கள் குழந்தைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஹோல் வேர்ல்டுக்கும் 3 குணங்கள் இருக்குது. ஏன்னா அந்த வேர்ல்டு எதுலேருந்து வந்திருக்குன்னா 3 குணமுடைய மாயாலேருந்து இந்த வேர்ல்டானது வந்திருக்கு.
இப்போ இந்த 3 குணத்தோட ப்ரொப்போர்ஷன் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சாத்விக் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். பேர்லாம் கூட வைப்போம் நம்ம. ஆனால் அப்படி தான் இருக்கணுமா அந்த பர்சன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ரஜசிக்காக இருக்கியே அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஒரே தமஸாக இருக்கியே இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த 3 குணத்தில் ஏதோ ஒரு குணம் வந்து டாமினேட் பண்ணும். இப்போ வந்து சாத்விக் பர்சன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருப்பாவான்னா அவளுக்கு எப்பயுமே ஏதாவது கற்றுக்கணும், ஒரு லேர்னிங் ஓரியன்டாக அந்த பர்சன் வந்து இருப்பாள். ரஜசிக்னா நம்மளை மாதிரி அதை பண்ணுறேன் பாரு, அதை பண்ணுறேன் பாரு, அதை முடிச்சுட்டு அதை பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுட்டே இருப்பாள். தமசிக் அப்படின்னு சொன்னால் ஒரு தாமசிக் அப்படின்னு சொன்னால் அந்த ஏதாவது ஒன்று இப்படி எடுத்து இப்படி வைக்கிறதுக்கு கூட அவளுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்படி எடுத்து இப்படி வெயினா அதுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப்பை கேட்டோன்னா நாம் வந்து தாமசிக் பர்சன் அப்படின்னு அர்த்தம். இப்போ கிளாஸே கேட்டுன்னு இருக்கும் பொழுது நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் சாத்விக்கா இல்லைன்னா ரஜசிக் பர்சனாலிட்டியா இல்லை தாமசிக் பர்சனாலிட்டி. தாமசிக் பர்சனாலிட்டினா இத்தனை நேரம் தூங்கியிருப்பா. இப்போ யாரெல்லாம் தூங்கின்னு இருக்காளோ அவள்லாம் வந்து தாமச குணம் வந்து இப்போ வந்து டாமினண்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரஜசிக்னா கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போதே பேனாவை வச்சு இப்படி இப்படி அடிக்கிறது, அப்புறம் காலை இப்படி இப்படி ஆட்டுறது, கையை இப்படி பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணுவோம்ல, சும்மா ஒரு செகண்டு கூட உட்கார முடியாது. இப்போ ஏதாவது புல்லாம் பார்த்தாலும் அவளுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் போர்டெல்லாம் எதுக்கு வைக்கிறா, பூக்களை பறிக்காதீர்கள்லாம் எதுக்கு. ரஜஸ் எல்லாம் வந்து சில பேரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. போனால் எதையாவது ஒன்று அதை பிடிச்சி இது பண்ணணும், அப்புறம் புல்லை கடித்து இங்கே போடுறது, அந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் அவள் வந்து ஈடுபட்டுட்டே இருப்பாள். இப்போ வந்து இந்த மைண்டு இருக்குல்ல, இந்த மைண்டுனால் வந்து ஒரு செகண்டு கூட சும்மா இருக்க முடியாது. அதுதான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் ஃபிசிக்கலாக. ரொம்ப அங்கே ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஃபிசிக்கலாக வெளியில் வந்து அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது. இல்லை கொஞ்சம் மரியாதை கருதி கிளாஸில் உட்காந்துட்டுருக்கோம், கை காலெலாம் ஆட்டக்கூடாது அப்படின்னா மனசு என்ன பண்ண ஆரம்பிக்கும், பயங்கரமாக ஆக்டிவாக வந்து வேலை பண்ண ஆரம்பிக்கும். அதனால கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், டோட்டலாக எதுவுமே பண்ணாமல் ஒரு நாளைக்கும் யாராலையும் இருக்க முடியாது. கம்ப்ளீட்டாக ஆக்டிவிட்டியெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியுமானா ஸ்டாப் பண்ண முடியாது. கர்மயோகம் அப்படிங்கிற விஷயமே எதுக்கு அப்படின்னா, நம்மக்கிட்ட அவ்வளோ எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜியை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயமே இருக்குது. எங்கேயோ வேஸ்ட்டாக நம்மளோட எனர்ஜி போகிறதுக்கு பதிலாக அந்த டேம் எல்லாம் கட்டி அந்த வாட்டரை வந்து இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணினோம் அப்படின்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லோ, அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை கேப்பபிலிட்டியையும் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி இந்த சொசைட்டிக்கு நம்மளுடைய கர்மா, நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உபயோகப்படுற மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் கர்மயோகம். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுறதுன்னா நம்மளுடைய மைண்டும் வந்து பியூரிஃபை ஆகிறது. இப்போ இந்த மெடிடேஷன்லாம் சொல்கிறோம்ல, மெடிடேஷன்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவாள், எதுவுமே பண்ணாமல் கண்ணை மூடிண்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும், தாட்ஸ் எல்லாம் கூட நாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாள். வேதாந்தத்தில் மெடிடேஷன் அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த தாட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக மெடிடேஷன் கிடையாது, தாட்டை என்டர்டெயின் பண்ணணும், ஆனால் அப்ராப்ரியேட் தாட்டை என்டர்டெயின் பண்ணணும். இங்கே வந்து கிருஷ்ணர் என்னெல்லாம் கீதாவில் சொல்லியிருக்காரோ அந்த டீச்சிங் எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் வந்து இன்வோக் பண்ணினேன்னா அதுக்கு பேர் வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னு பேர். அதுதான் மெடிடேஷன் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ தாட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது வேதாந்தத்தினோட எய்மே கிடையாது. கையை காலையே வந்து நம்மளால் சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு நிறுத்தி வைக்க முடியாதுன்னா மைண்டை எப்படி நம்மளால் வந்து ஸ்டாப் பண்ண முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணு அப்படின்னு தான் இங்கே கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். இப்போ நீ ஆக்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, இப்போ அர்ஜுனனோட எய்ம் என்ன, சந்நியாசம் எடுத்துட்டா நான் எந்த ஆக்டிவிட்டியும் இப்போ பண்ண வேண்டாம், அதனால் நான் போய் இந்த மாதிரி இந்த ஞான ரிலேட்டட் விஷயத்தை மட்டும் போய் கேட்கணும், அவ்வளோதானே, அதனால் நான் வந்து சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவனோட ஐடியாவாக இருக்குது. பட் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், சப்போஸ் நீ எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ குருக்ஷேத்திரத்துலேருந்து ரிஷிகேஷ் அதெல்லாம் பக்கம் இல்லை, நீ அந்த எங்கேயாவது அந்த ஏரியாவுக்கு நீ போனால் கூட உன்னுடைய நேச்சருக்கு அர்ஜுனா நீ இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னா சந்நியாசி நலசங்கம்
அப்படின்னு ஏதாவது ஒரு யூனியன், ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அங்கே இருக்கிற அத்தனை சன்னியாசியும் கூப்பிட்டு அவளோட பேர், நீங்கள் என்ன முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன், எதுக்காக நீங்கள் வந்து இப்போ சன்னியாசம் எடுத்துருக்கலாம், அப்படியெல்லாம் நீ டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி இவாளுக்கு என்ன வாழ்க்கையில் ப்ராப்ளம், இதை நான் எப்படி இவாளுக்கு சால்வ் பண்ணுறது, இப்படிங்கிற மாதிரி ஆக்டிவிட்டியில் தான் நீ ஈடுபடுவேன். ஏன்னா அவன் சத்திரியன் இல்லையா, சத்திரியன்னாலே ஜென்ரலாக ப்ரொடெக்ட் பண்ணணும், அவளுக்கு என்ன நான் வந்து கொடுக்கறது, எப்படி அவளை வந்து செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது, இதுதான் அவனுடைய தாட்டாக இருக்கும் இல்லையா. அதனால் நீ இந்த மாதிரி எல்லா சன்னியாசிஸோடு சேர்ந்துட்டு யூனியன்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலையில் தான் நீ ஈடுபடுவ. உன்னால் ஒரு நாளைக்கும் சும்மா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி, அந்த பிரகிருதியிலிருந்து பிறந்த குணம் இருக்கே, எல்லாத்துலேயும் அந்த குணம் இருக்கிறதுனால அந்த குணம் என்ன பண்ணுவோம், நம்மளை சும்மா இருக்க விடாது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் நம்மளை ஈடுபட வைக்கும். அவசகா கர்ம காரியத்தே, அவசகான ஹெல்ப்லெஸ், அது நம்ம கையில் இல்லை அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஏன்னா பிரகிருதியோட 3 குணமும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட வைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், ஆக்ஷன்ஸை விடுறதுனால மோட்சம் கிடைக்காதுன்னு சொன்னார். ரெண்டாவது ஆக்ஷனை கம்ப்ளீட்டாக விட முடியாது அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார், ஸ்லோகா நம்பர் 6, கர்மேந்திரியாணி சையம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூಢாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்யதே. இங்கே 3வது என்ன ப்ரெசென்ட் பண்ணுறார் அப்படின்னா, எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியானதும் கூட, இட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறார். இப்போ வந்து எல்லாத்தையும் விடணும்னா விட்டுட்டு என்ன பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஞான ரிலேட்டட் விஷயத்தில் ஈடுபடணும். இப்போ சப்போஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஞானம் ரிலேட்டட் விஷயத்தில் ஈடுபடாமல் நான் இருந்துட்டேன்னா என்ன ஆகும், அப்போ கவுண்டர் ப்ரொடக்டிவாக ஆகிடும் இல்லையா. ஏன்னா யாரால் வந்து வேதாந்தத்துக்காக தன்னோட லைஃப்பை டெடிகேட் பண்ண முடியும், யாருக்கு வந்து இந்த வேர்ல்டுலி ப்ளஷர்ஸ்லாம் ரொம்ப ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லையோ. ஏன்னா எல்லாருக்குமே நேச்சுரலாக நீட்ஸ்லாம் இருக்கும்ல, இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் அப்படின்னு நீட்ஸ் இருக்கும், வாண்ட்ஸ் இருக்கும். இப்போ பேசிக்காக நம்மளுக்கு சாப்பாடு, தங்குற இடம், ட்ரெஸ்ஸு, இது வந்து பேசிக்காக எல்லாருடைய நீட். அதுக்கப்புறம் வாண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணிப்போம். அப்புறம் அந்த வாண்ட்ஸ் என்னவாயிடும், நீடாக அந்த வாண்ட்ஸ் வந்து இப்போது மாறிடும். நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குது இப்போ அப்படின்னா, எல்லாருமே நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஒரு லேசாக ஒரு தலை வலிச்சதுன்னா கூட நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் வந்து என்னாச்சு 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 அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நம்மளோட மைண்டு வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கும். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது வந்து மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இந்த சொசைட்டியில் நான் வந்து ஒரு பர்சன் நான் இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு மைண்ட் வந்து ஆல் த டைம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த சொசைட்டி நம்மளை மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வீடு கட்டும் பொழுது வீட்டு வாசலில் நம்மளோட பேர், அப்புறம் கோவிலுக்கு நான் வந்து டொனேஷன் கொடுக்குறேன், என்ன டியூப் லைட் டொனேஷன். சரி டியூப் லைட் கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன பண்ண, அந்த டியூப் லைட்டில் பெருசாக டியூப் லைட்லேருந்து லைட்டே வராத அளவுக்கு என் பேரை வந்து பெருசாக அதில் எழுதி டொனேட்டட் பை ஸோ அண்ட் ஸோ ஆன் திஸ் டே ஆன் தி அக்கேஷன் ஆஃப் அப்படிலாம் போட்டு பெருசாக கொடுத்துருந்தேன். ஏன்னா சொசைட்டி என்ன, நான் இந்த தேகம் போயிடலாம், ஆனால் சொசைட்டி என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஈகோவை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நாம் ஒருத்தரும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஈகோன்னு இந்த இடத்துல இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அந்த ஈகோவை வந்து நான் பூஸ்ட் பண்ணணுன்னா எப்படி பண்ண முடியும்னா, சொசைட்டியில் ஏதாவது ஒன்று நான் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுட்டே இருந்தால் தானே
அதை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா? இப்போ மைண்டு வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து கொயட்டாக உட்காந்துட்டு எதுவுமே நான் இனிமேல் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மைண்ட் இப்போ எவ்வளோ டேஞ்சரஸ் மைண்டாக வந்து மாறிடும். ஏன்னா நான் இன்னும் வந்து எனக்கு மெச்சூரிட்டியே வரலை. நான் வந்து இந்த சொசைட்டிலேருந்து இந்த வேர்ல்டுலி ப்ளஷர்ஸ் எல்லாம் என்ன இதெல்லாம் வந்து போகக்கூடிய விஷயமா இருக்கே அப்படிங்கிற அறிவுலாம் இல்லாமல் ஒரு பர்சன் வந்து சப்போஸ் நான் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு ரிஷிகேஷுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் நம்மளுக்கு இங்கே சொல்கிறார். அந்த மாதிரி போகிற பர்சனை கிருஷ்ணர் இங்கே மித்யாச்சாரஹா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார். அப்படின்னா ஹிப்போக்ரெட் அப்படின்னு அர்த்தம். சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ வாட்டி யோசிக்கணும். அதனால தான் லேஸில் வந்து யாருக்கும் சந்நியாசம் ஜென்ரலாக கொடுக்கவே மாட்டான். அப்போ அந்த டீச்சர் வந்து செக் பண்ணுவாள் ஸ்டூடெண்ட்டை, கொடுக்கலாமா வேண்டாமான்னு கூட வச்சுருந்து பார்த்துட்டு தான் மெச்சூரிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பா. பட் எல்லாருமே டீச்சர்கிட்ட போய் கேட்டுட்டு எடுத்துப்பாளான்னா எடுத்துக்கோ. அதுக்கே ஒரு மெச்சூரிட்டி வேணும் இல்லையா? யாராவது சொன்னாதான் செய்யணும், யாரையா கேட்டுட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு அறிவு வேணும் நம்மளுக்கு. பட் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக யாரை நான் ஏன் கேட்கணும், என்னோடய இஷ்டம் அப்படின்னு இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணிவிடுவான்னா அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த சந்நியாசம் எடுத்துட்டா அப்படின்னா சந்நியாசம் எடுத்துக்க வேண்டிய பர்பஸ் தெரியாமல் சந்நியாசம் எடுத்துக்கிறதுனால அவள் வந்து சொசைட்டிக்கும் ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுவாள், அவளோட லைஃப்பும் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிடும். அதனால நீ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ட்ராப் பண்ணக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே அர்ஜுனனுக்கு சொல்லின்னு இருக்கார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.